வணக்கம், என் பெயர் வருண். நான் இப்பொழுது நம்ம பஞ்சகாவியத்தை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் கையை எல்லாரும் இப்படி வச்சுக்கோங்க. முதல்ல மாட்டோட சாணம், அதுக்கடுத்து மாட்டோட கோமியம், அதுக்கடுத்து பால், தயிர், நெய். இதுதான் பஞ்சகாவியம். வெரி குட். இப்போ நம்ம பஞ்சகவியத்தை பற்றி பார்ப்போம். பஞ்சகவியம் அப்படிங்கும்போது ஐயா அழகாக எளிமையான முறையில் சொல்லுவாருங்க. எப்படின்னா, இப்போ கையை அப்படி வச்சுக்கணும். ஏன்னா கையில் 5 விரல்கள் இருக்குது. அதான் வந்து பாஞ்சுன்றது 5 விஷயம். ஸோ மாட்டோட 5 விஷயம் சேர்ந்தது தான் வந்து பஞ்சகவியம். என்னென்ன அப்படின்னாக்கா, மாட்டோட சாணம், மாட்டோட கோமியம், மாட்டோட பால், தயிர், நெய். இதுதான் பஞ்சகாவியம். இதுதான் இப்போ வருண் அவர்கள் வந்து சொன்னது. ஸோ இது எதுக்கு நம்ம இப்படி இந்த ஆர்டரில் கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, ஒரு அளவு முறைக்காக. எப்படி இப்போ நம்ம 25 லிட்டர் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போது நம்ம இருக்கிறதுலே பெரிய விரல் பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரல் தான். அப்போ 5 கிலோ சாணத்தை எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்த பெரிய விரல் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிறது, அது ஒரு 3 லிட்டர் வந்து கோமியத்தை எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் சரியாக இருக்குது, சரி அளவில். பால், தயிர் ரெண்டும் 2 லிட்டரு. இந்த குட்டியாக இருக்கிறது வந்து நெய், இது 6 லிட்டருங்க. ஸோ இதுதான் வந்து அளவு முறை. ஸோ இப்போ நம்மளுக்கு மறக்காது. யார் பஞ்சகாவியம்னு சொன்னாலும் ஈஸியாக கையை தூக்கிட்டு எனக்கு தெரியும் ஆன்சர்னு சொல்கிறோம். 5 விஷயத்தை பார்க்குறோம். சாணம், கோமியம், பால், தயிர், நெய் முடிஞ்சிச்சுங்க. இதான் இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போது இது நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 15 லிட்டர் நம்ம போடுற மாதிரி வரும். ஒரு அடி உரமாக கொடுப்போம், அப்புறம் மேல் உரமாக கொடுப்போம். ஒரு 15லேருந்து ஒரு 20 லிட்டர் நம்மளுக்கு அது ஏற்றா போல் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம அப்பப்போ வந்து தயாரிச்சுக்கிறது நம்ம போகத்துக்கு வரும்போது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ ஒரு 4 மாதம் வைக்கணுங்கும்போது இந்த 5 மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயத்தை சேர்த்துக்கிறோம். என்னென்னா, நல்லா காஞ்ச வாழைப்பழம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை போய் வாங்கிட்டு வந்துடுது. நம்ம எப்போவுமே இந்த கழிவுகள் தேவையில்லாத அதை எடுத்துக்கிறது, கலெக்ட் பண்ணிக்கிறது. அது சட்டையாக இருந்தாலும் சரி, காய்கறி கழிவாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம உரமாக மாற்றிக்கிறோம். ஸோ இந்த பழமை வந்து நல்லா கனிஞ்சதை எடுத்துக்கிறோம். அப்புறமா வந்து இளநீர், அப்புறமா கரும்பு சாறு. ஸோ இதையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது நம்ம பஞ்சகாவியம் நல்லா செயல்படுறதுல பார்க்கலாங்க. ஸோ இப்போ அந்த செய்முறையை வந்து பார்த்துக்கலாம். இது அளவுகோலுக்கு வந்து நம்ம இது 1 கிலோவுக்கு வச்சுருக்கோம். ஸோ இப்போ மாட்டோட சாணம், நம்ம மாடு வச்சுருக்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக நேற்று போட்டது, நைட்டு போட்டதை, 2 நாள் போட்டதை சேர்த்து வச்சுக்கிறோங்க. இப்போது இது வந்து ஒரு கிலோ. இப்போ நம்ம நாட்டு மாடு வச்சுருக்கிறதுனால அந்த சாணத்தோட ஒரு வாசனையே ரொம்ப மென்மையாக வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது நாட்டு மாடு இல்லாமல் ஜெர்சி இதை பார்த்துருக்கோம். அதோட சாணம் வந்து ஒரு துர்நாற்ற வாடை வரதை பார்க்கலாம். இப்போ நம்ம நாட்டு மாட்டோட இது வந்து ரொம்ப இருக்கும். இப்போது 5 கிலோ வந்து நம்ம சாணி, இதை வந்து நம்ம 5 கிலோ வச்சுருக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் வந்து நெய், 1/2 லிட்டர் நெய். இதுவும் வந்து நம்ம மாட்டிலேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது நெய் வெளியிலேருந்து தான் வாங்கியிருக்கோம். பட் நம்ம பால்லேருந்து நெய் காய்ச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல சிறந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ அந்த நெய்யை போட்டு என்ன பண்ணுறோம், இப்படி பிசைஞ்சிக்கிறோங்க. ஸோ 5 கிலோ சாணம், அதில் 1/2 லிட்ரு வந்து நம்ம நெய்யை போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இதுக்கு அடுத்தது வந்து 2 லிட்டர் பால், 2 லிட்டர் வந்து தயிர். இப்போ நம்மளோட பசும்பாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கெட் பாலை தவிர்க்கிறது நல்லது. நம்ம மாட்டு போட்ட பால்னால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது அதை வந்து 2 லிட்டர் பாலை இதில் கலந்துக்கிறோங்க. நம்ம இது நம்மளை போட்டு நல்லா அப்படி பிசையும் போது என்ன ஆகும், அந்த மருதாணி மாதிரி ஒரு இது கிடச்சிரும் கையில். இந்த சாணத்தோட அந்த வாசனையும் அந்த ஒரு அருவருப்புலாம் போயிட்டு இப்போ கரெக்டாக அந்த பஞ்சகாவியம் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். இப்போ இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா,
5 கிலோ சாணம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து ஒரு 1/2 லிட்ரு வந்து நெய்யை ஊற்றினேன். நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு 3-4 முன்னாடியே வந்து இந்த நெய்யை பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து ஒரு அதில் நுண்ணுயிர்கள்லாம் நல்லா பெருகிறத நல்லா கவனிக்க முடியும். ஸோ அதை மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ செய்முறைக்காக நேராகவே உங்களுக்கு டெமோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நிலத்தில் போடும்போது ஒரு 3-4 முன்னாடியே வந்து நல்லா பிசைஞ்சு நெய்யை மட்டும் வச்சுப்போம். அதுக்கப்புறமா நம்ம 3ஆவது நாள் கழித்து வந்து நம்ம பஞ்சகாவியம் ரெடி பண்ணுறோங்க. ஸோ இப்போது 2 லிட்ரு பால் அதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம அடுத்தது 2 லிட்டர் வந்து தயிர் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இதுவும் நம்மளோட மாட்டில் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கலக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த சாணம் போய் பாருங்கள், நல்ல ஒரு மருதாணி மாதிரி பாருங்கள், இந்த இதுவே மாறிடுச்சு பாருங்கள் கலர். இப்போது இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம இதை மாற்றிக்க போகிறோம். இதில் 4 சேர்த்துருக்கேன். 5 கிலோ சாணம், 1/2 லிட்ரு வந்து நெய், இது நல்லா பிசைஞ்சிக்கிறோம். 2 லிட்ரு பால், 2 லிட்ரு தயிர், இது நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டுங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பெரிய பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது இதில் வந்து ஒரு 3 லிட்ரு வந்து நம்ம கோமியம், மாட்டோட மூத்திரத்தை வந்து நம்ம இப்போ கலக்க போகிறோம். இதில் இப்போ நம்ம மாட்டோட யூரினே வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 3 லிட்டர் இப்போது 3 லிட்ரு வந்து இது மாட்டோட யூரின். இப்போ நம்ம இந்த அளவு முறை வந்து கரெக்டாக இந்த லெவலுக்கு பண்ணுறதாங்க கரெக்டு. இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு அந்த யூரினை வந்து 3 லிட்டருக்கு பதில் ஒரு 5 லிட்டரு மாற்றிடுறாங்க. சில பேர் பால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 லிட்ரு போடுறதுக்கு பதில் சும்மா ஒரு 1/2 லிட்ரு போடுறது. இது மாதிரி ஏதாவது ஒன்று இது குறைவாகவும் அது மிகுதியாகவும் போடும்போது என்னென்னா அந்த ரேஷியோ கரெக்டாக வராமல் நிறைய சில பிரச்சனைகள் தான் வந்திருக்கு. நானே அனுபவத்தில் பார்த்துருக்கேன். சில பேர்லாம் கால் பண்ணி கேஸ் வெடிச்சிருச்சு, ஃபுல்லாக அப்படியே கேஸ் பொங்கி வந்து ஃபுல்லாக பொங்கி வெளியில் ஃபுல்லாக வந்துருச்சு, இதை மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டாக அந்த அளவு முறையை வந்து நம்ம அதே ரேஷியோவில் வைக்கிறது ரொம்ப முக்கியம், அது அவசியமும். ஸோ இப்போ நான் இதிலையே வந்து இந்த 3 லிட்ரு வந்து யூரினையும் போட்டுறாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த கனிஞ்ச வாழைப்பழம், இது ஒரு டசன் போடணும். நமக்கு கனிஞ்ச வாழைப்பழம் வந்து இப்போ இது வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குங்க, விலை ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது சாப்பிட்றதுக்கு தேவையில்லைன்னு போடுறான் பாருங்கள், அதை நம்ம எடுத்துக்கலாம். போடுப்பா. ஸோ இது என்ன பண்ணுறோம், இப்படி நல்லா பிசைஞ்சிடும். இந்த ஹைப்ரிட் இல்லாமல் நம்மளோட நாட்டு பழமாக இருக்கக்கூடிய ரஸ்தாலியாக இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட மலைப்பழமாக இருக்கலாம், இல்லை மஞ்சள் பழமாக இருக்கலாம், கற்பூரவள்ளியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரிங்க. இந்த கனிஞ்ச இதில் இருக்கும்போது இது நம்ம சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிற இதில் நம்ம வாங்கிக்கிறது கடையில் போய்ட்டு, இல்லை நம்மளோட தோட்டத்திலே போட்டால் இன்னும் மிக சிறந்தது. அந்த அளவு கூட நம்மளுக்கு மிச்சம்தான் காசு. சேர்த்துட்றேன்.
இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இளநீரை சேர்க்குறோங்க. 3 லிட்டர் வந்து இளநீர். வந்து நம்ம இளநீர் சேர்க்குறோம். இதுக்கு அடுத்தது வந்து கரும்புச்சாறு. இது 3 லிட்டரு. இன்னும் 3 லிட்டர் வந்து நம்ம கரும்புச்சாறை சேர்க்குறோம். இதில் வந்து நம்ம கல் இல்லாட்டி புளிச்ச மோர் இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம தயிரே வந்து நல்லா புளிச்சதாக வச்சதுனால அது தேவைப்படலைங்க. கல் ஒரிஜினலாக இருந்தால் இதில் கல்லும் சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு 5 லிட்டர் வந்து தண்ணி கடைசியாக வந்து ஒரு 5 லிட்டர் வந்து நம்ம தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போது நம்ம பஞ்சகாவியத்தில் என்ன பண்ணுறோம், மாட்டோட 5 விஷயத்தை எடுத்துக்கிறோம். மாட்டோட இப்படி கையை வச்சுக்கிறோம். மாட்டோட சாணம், மாட்டோட கோமியம், மாட்டோட பால், தயிர், நெய், இதோடு சேர்த்து இன்னொரு சில பொருளையும் சேர்த்துக்கிறோம். எதுக்குன்னா அது கெட்டு போகாமல் இருக்கணும், நம்ம ஏக்கருக்கு 4 மாதம் போகிறதுக்கும் யூஸ் ஆகணுன்றதுக்காக நம்ம நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் அதை எடுத்துக்கிறோம். ரெண்டாவது வந்து நம்மளோட இளநீர் எடுத்துக்கிறோம். அப்புறம் கரும்புச்சாறு எடுத்துக்கிறோம். கல் இருந்தால் எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் நம்ம 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோங்க. இதை மாதிரி எல்லாத்தையும் ஒரு டின்னில் போட்டுட்டு 14 நாள் காலைல சூரியன் உதிக்கும் போதும் சாயங்காலம் சூரியன் வந்து மறையும் போதும் 14 நாள் வலதுபுறமாக 50 சுற்று, நல்லா கலக்கிறதுக்காக 50 சுற்று, உடனே வந்து இடதுபுறமாக வந்து 50 சுற்று, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், இதை மாதிரி வந்து 50 சுற்று சுற்றிட்டு இதை நல்லா ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு மூடிடணும். ஏன்னா இதில் வந்து எதாவது புழுக்கள்லாம் வந்துடுச்சுன்னா மொத்தம் செஞ்சது வேஸ்ட் ஆகிடுங்க. அதனால் வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு சுற்றி முடிச்சுட்டு இந்த ஸ்டிக்கு, இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கிறோம். இந்த ஸ்டிக்கை வந்து நல்லா இப்போ நம்ம சுற்றி நான் காமிக்கிறேன். வலதுபுறமாக 50 வாட்டி, இடதுபுறமாக 50 வாட்டி சுற்றி முடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிறத நம்ம கழுவி நல்லா பண்ணுறது முக்கியமானதுங்க. ஏன்னா இப்போது இதை நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா இதில் முட்டை போட்டுச்சுன்னா இதை எடுத்து அடுத்த நாள் நீங்கள் சுற்றினீங்கன்னா பண்ணதெல்லாம் வீணாகிடும். அந்த புழுக்கள் வச்சிருச்சுன்னா பண்ணது வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம சுற்றின கையோடு இதை கழுவி வந்து வச்சிடணும். இப்போ நம்ம சுற்றுறதை வந்து பார்க்கலாம். இப்போது எப்படி சுற்ற போகிறோன்னா, இந்த இப்படி வாழகாக பிடிச்சிக்கிறீங்க, இந்த கை எப்படி பிடிச்சிக்கிறீங்க, 1 2 3 ஒரு 40 சுற்று 45 சுற்று சுற்றினீங்கன்னா அதுவே ஒரு 5 சுற்று தானாக சுற்றிக்குங்க. இப்படி வந்து வலதுபுறமாக 50 சுற்று, இது முடித்ததுக்கப்புறமா இடதுபுறமாக 50 சுற்று. ஸோ இப்படி சுற்றி முடித்தோடனே நம்ம உடனே என்ன பண்ணுறோம், இதை நம்ம ஒரு கழுவிடுறோம். கையோடு கழுவிட்டிங்கன்னா நல்லது. இது மாதிரி காலையில் சாயங்காலம் 14 நாள் சொல்லிட்டிங்கன்னா பஞ்சகாவியம் ரெடி. இந்த பஞ்சகாவியம் வந்து பயிருக்கு மட்டும் இல்லை, நம்மளும் வந்து சாப்பிட்லாம். நம்ம அந்த காலத்தில் வந்து தீர்த்தத்தில் பஞ்சகாவியத்தை ஒரு சொட்டு வந்து சேர்த்துருவாங்க. இப்போ கூட கும்பாபிஷேகம் அது மாதிரி போனீங்கன்னா பஞ்சகாவியத்தை தெளித்து பண்ணுறதை பார்க்கலாங்க. ஸோ அதை மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு இந்த டைட் கண்டெய்னர் ஒன்று இருக்கும், இந்த மூடியில் போட்டு நீங்கள் மூடிடணும். நல்லா டைட்டாக மூடிட்டிங்கன்னா இது அப்படியே இருக்கும். அடுத்த நாள் காலையில் எடுத்து வந்துட்டு நம்ம திருப்பியும் இதே மாதிரி சுற்றிட்டு 14 நாள் இங்கே பண்ணும்போது வந்து பஞ்சகாவியம் ரெடி ஆகிடுங்க. இது மிக சிறந்த வந்து ஊக்குவிக்கிறது, நம்ம சிறந்த மருந்து. இது ஒன்றே போதும் நம்மளோட நல்ல பயிர் வளமாக இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து அடி உரமாக கொடுக்கலாம். வாய்மடையில் வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு உங்களோட தண்ணி இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு சின்ன குழாய் மாதிரி வச்சுட்டு, இல்லை ஒரு பானையில் சின்னதாக ஒரு ஓட்டை வச்சுட்டு சொட்டு சொட்டாக நீங்கள் வாயுமண்டலை திருப்பி அடி உரமாக கொடுக்கலாம்.
இல்லைனா நீங்கள் மேல் ஓரமாக ப்ளோவர் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா ஸ்ப்ரேயர்லையும் கொடுக்கலாம். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ மழை காலமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ப்ளோவரில் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிலாக இருக்குது அப்படின்னா அடி உரமாக கொடுக்கலாம். ரெண்டுத்துக்குமே கொடுத்து சிறந்த ஒரு நல்ல ஒரு பயோ ஃபெர்டிலைசர் வந்து பஞ்சகவ்யா. அதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி நல்லா பண்ணுங்க. நன்றி. இப்போது இந்த பஞ்சகவ்யா பார்த்திங்கன்னா இதை செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன போட்டோங்க, சாணம், யூரின், பால், இதோட தயிர், நெய். ஸோ இதில் எல்லாமே மாட்டில் இருக்கிறது கிடச்சிது. நீங்கள் மாடு வச்சுருக்கீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு. இது தவிர என்ன சேர்த்தோம், இளநீர் சேர்த்தோம். நீங்கள் டெஃபினட்டாக வந்து தென்னை மரம் வச்சுருப்பீங்க. கரும்பு சாறு இது ஒன்று மட்டும் நம்ம வெளியிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்களே கரும்பு போட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் சாறாக்கிக்கலாம். அதை தவிர நீங்கள் பழங்கள் நம்ம டெஃபினட்டாக வந்து வாழை வச்சுருப்போம், பழங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை செய்யறதுக்கு நீங்களே பண்ணிங்கன்னா ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாங்க. அப்படி நம்ம வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1200 தான் வரும். ஸோ இது 25 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு அமேசானில் போய் பாருங்கள், கிட்டத்தட்ட அரை லிட்டர் வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு 50% ஆஃப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 200 ரூபாய் 250 ரூபா 1 லிட்டர்னு எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட 25 லிட்டரை வந்து நீங்கள் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு விற்கலாங்க. ஒரு விவசாயி வந்து வெறும் பயிர் வச்சு அதிலிருந்து போகம் பார்த்துட்டு அதில் இருக்கிற லாபம் மட்டும் பார்க்குறத விட கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் அவனாட்டி வந்து பணமாக ஈஸியாக ஆக்க முடியுங்க. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழுமையான இயற்கை விவசாயம் பண்ணும்போது தன்னுடைய மாட்டிலேருந்து சாணத்தையும் யூரினையும் எடுத்துகிட்டு பஞ்சகாவியத்தை தயார் பண்ணுறது, நம்மளோட நிலங்களை போடுறது, அதில் இருக்கக்கூடிய வைக்கோல் எடுத்து திருப்பி மாட்டுக்கு போடுறது, மாட்டுக்குன்னு தீவனம் வாங்காமல் அந்த இப்போ வந்து துவரையில் இருக்கிற பொட்டு எடுத்து அதை கொடுக்கறது, இதை மாதிரி வந்து ஒரு சுழற்சி முறையில் விவசாயம் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு இயற்கை விவசாயிக்கு ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும். அதோட பிறந்த ஒரு பேரானந்தம் என்னென்னா தன்னாட்டி வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வர முடியும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சொத்து இயற்கை விவசாயத்தில். ஸோ கட்டாயமாக இயற்கை விவசாயம் லாபகரமானது. எப்பொழுதுனா நுட்பமான முறையில் வந்து அணுகும்போது அது லாபகரமாக மாறுதுங்க. நன்றி.